எதுக்குடா இந்த வாழ்க்கை, வனவாசமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா, அல்லது கடவுளோட பாதத்தை இறுக்கமாக பிடிச்சி எங்கேயாவது சன்னியாசம் கூட போகலாமா அப்படின்னு நினச்சி அடுத்த நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் பல பேருடைய குரலாக கண்டிப்பாக கேட்க முடிஞ்சது. பட் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சிக்குரிய காலமாக இருக்கும். ஏன்னா 4வது இடத்தை குரு பார்க்கும் பொழுது தாய் சார்ந்த வழிகளில் இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு, அம்மாவுக்கு வைத்திய செலவு பண்ணிட்டு இருக்கேன், அல்லது அம்மாவுக்கு எனக்கும் ஆகலை, அல்லது சொந்த ஊர் சொந்த வீட்டுக்கு என்னால் போக முடியல, அல்லது சொந்த நாட்டுக்கு போய் என்னால் குடும்பம் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் சத்தியமாக ஒரு நிலையான வீட்டில் குடிபெயரக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தியே தீரும். விருச்சிக ராசிக்காரர்கள் அடுத்த 1.5 வருஷத்துல ஒரு இடமாற்றம் ஏற்பட போகிறது, ஒரு ஊர் மாற்றம் ஏற்பட போகிறது, ஒரு உத்தியோக மாற்றம் ஏற்பட போகிறது, ஒரு தொழிலில் பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது, ஒரு வண்டி வாகனத்தில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீர்கள். அதே மாதிரி மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த சிக்கல்கள் எல்லாம் விலகும். வீடே ஒரு சூனியம் வச்ச மாதிரி இருக்குங்க, ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு, வாசப்படியை தாண்டி வெளியே போனா நிம்மதி, வீட்டுக்குள்ள வந்துட்டா ஏண்டா வந்தோம்னு நினைக்க முடியல அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்த உங்களுக்கு எல்லாம் கடவுளுடைய அருளோடு உங்களுக்கு ஆண்டவன் வந்து ஒரு பிராப்த பலன்களை தரப்போறார். இப்போ வீட்டில் நிம்மதி கிடைக்க போகுது, அமைதி கிடைக்க போகுது, சந்தோஷம் கிடைக்க போகுது.